Taste the Daily. Taste the Daily. திருவள்ளூர் ஆரம்பாக்கத்தில் சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தின் பாலியல் குற்றவாளியின் தெளிவான புகைப்படமானது தற்போது வெளியாகியுள்ளது. பத்து நாட்களுக்கு மேலாகியும் குற்றவாளியை நெருங்க முடியாமல் போலீசார் திணறி வரும் நிலையில் தற்போது பாலியல் குற்றவாளியின் தெளிவான புகைப்படமானது வெளியாகியுள்ளது. குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் காவல் நிலையம் அருகே பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியை கைது செய்ய திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். பள்ளி சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு 10 நாட்கள் கடந்தும் குற்றவாளியை பிடிப்பதில் காவல்துறையினருக்கு ஒரு சவாலாகவே அமைந்துள்ள நிலையில் 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டதுடன் புலனாய்வில் தனித்திறன் கொண்ட 4 காவல்துறையினரும் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் மாவட்ட காவல்துறை சார்பில் சமூக வலைதளங்களின் குற்றவாளிகளின் சிசிடிவி பதிவுகள், குற்றவாளியின் புகைப்படம் ஆகியவற்றுடன் பதிவிட்டு பிரத்யேக தொலைபேசி எண்ணையும் கொடுத்து குற்றவாளி குறித்து தகவல் அறிந்தால் இந்த நம்பருக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என பதிவும் இட்டிருந்தனர். இதனையடுத்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் இன்று 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 40 காவலர்கள் கொண்ட குழுவினரிடம் அதாவது குற்றவாளியின் தெளிவான புகைப்படத்தை அச்சிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில்வே நிலையங்களில் ஒட்டுவதுடன் பொதுமக்களுடன் காட்டி குற்றவாளி குறித்து தகவல்களை கேட்கவும் தற்பொழுது காவல்துறையினர் முனைப்பு காட்டி வரும் நிலையில் குற்றவாளியின் தெளிவான டிஜிட்டல் புகைப்படமானது தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புகைப்படத்தை மாவட்ட காவல்துறை சார்ந்த காவலர்களிடம் கொடுத்துள்ளதுடன் மாவட்ட காவல்துறையில் பணியாற்றும் அனைத்து காவலர்களும் தங்களின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் வைத்து இந்த புகைப்படமானது குற்றவாளியின் அதாவது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் உள்ள குற்றவாளி, இவரை பற்றி தகவல் இருந்தால் எங்களுக்கு தெரிவிக்கவும் என வாட்ஸ்அப்களில் பதிவிட்டு தற்பொழுது குற்றவாளியை தேடும் பணியில் மாவட்ட காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். Taste the Daily.